வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து நெல்லிக்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். தேன் நெல்லின்னு கடைங்களில் கிடைக்கும்ல, அதுதான். நெல்லிக்காயை வாங்கி நல்லா கழுவி குக்கரில் 2 விசில் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை வந்து விளக்க பயன்படுத்திக்கிட்டேன். இதை ஆற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஈரம் உணர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து ஸ்லைஸ் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். இது பாருங்கள், நான் 2 விசில் விடவும் அது தானாகவே வெடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக எனக்கு வந்து கட் பண்ணி போட முடியுது. இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டையை அப்படி வச்சுருக்கேன். நான் 2 விசில் விட்டதுனால கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்குது. நீங்கள் வந்து இது வந்து சின்னதாக இருந்து போச்சு சைஸ், அதனால் சீக்கிரம் வெந்துருச்சு. உங்களுடைய நெல்லிக்காய் வாங்குறது தகுந்த மாதிரி 1 விசிலா 2 விசிலான்னு உங்கள் குக்கரை பொறுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து உடச்சி போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஒரு நெல்லிக்காய் வந்து 6 தானாகவே பிரியுது. அருங்கோணம் மாதிரி ஒரு நெல்லிக்காய்க்கு 6 பீஸ் கிடைக்கிது. இது இப்போ இந்த வீட்டிலே உள்ள வெயிலில் வச்சுருக்கிறேன். நான் பாருங்கள், இந்த ஜன்னல் வழியாக தெரிகிற வெயிலில் லைட்டாக இப்போ வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மாடியில் போய் காய வைக்கணும். நல்லா வெயில் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சா தான் வீணாக போகாமல் இருக்கும். 2 நாளாவது காயணும், இல்லைனா பூசானம் போட்டுடும்.